சம்மரில் மாம்பழம் பப்பாளி பழம் சாப்பிட்டா பாடி ஹீட் ஆகுமா? மாம்பழம் பப்பாளி பழம் இதெல்லாம் நம்ம சம்மரில் சாப்பிடலாமா கூடாதா? வாங்க பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன். எவ்ரி சம்மர் கிளினிக் வர நிறைய பேஷண்ட்ஸோட கேள்வி, இந்த வெயில் காலத்தில் நான் மாம்பழம் சாப்பிட்லாமா கூடாதா? எனக்கு அசிடிட்டி வந்துடுச்சு, டீஹைட்ரேட் ஆகிட்டேன், டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், இதெல்லாம் மாம்பழம் சாப்பிட்டதுனால அந்த ஹீட்னால தான் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அது சாப்பிட்லாமா கூடாதா? இப்படி நிறையா கேள்விகள் வரும். மாம்பழம் மட்டும் இல்லை, பப்பாளி பழம் இந்த மாதிரி ஒரு சில பழங்களை சொல்லி கேட்பாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இதே சம்மரில் சிக்கன் சாப்பிட்றோம், பீஸா சாப்பிட்றோம், பர்கர் சாப்பிட்றோம், வேறு பேஸ்ட்ரீஸ் எல்லாம் சாப்பிட்றோம். அதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு ஹீட் ஆகும்னு பயமோ இல்லை சந்தேகமோ ஏதாவது வருதா? இல்லை. ஆனால் ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது மட்டும் நமக்கு இந்த சந்தேகம் எங்கேருந்து வருது? கண்ட விஷயங்களையும் சேர்த்து கடையில் கண்ட எண்ணெயில் பொரித்து எப்படியோ முறைகளில் செய்யுது. அதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறதே இல்லை. ஆனால் இந்த மாதிரி நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிற சில ஃப்ரூட்ஸை சாப்பிட்றதுக்கு முன்னாடி மட்டும் நமக்கு மனசில் இவ்வளோ கேள்விகள் வருது. இந்த ஹாட் சம்மர் டைமில் நம்ம என்னெல்லாம் சாப்பிடலாம், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது, குறிப்பாக இந்த மாம்பழமும் பப்பாளி பழமும் நம்ம சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லணும்னு விருப்பப்படுறேன். நம்ம சாப்பிடக்கூடிய எந்த பழங்களாக இருந்தாலும் சரி, காய்கறிகளாக இருந்தாலும் சரி, நம்ம பாடியை ஹீட்டாகவும் ஆக்காது, கோல்டாகவும் ஆக்காது. நம்ம பாடி ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம குளிர்ச்சியான பழங்கள், நல்ல நீர் சத்து இருக்கக்கூடிய பழங்களாக சாப்பிடும்போது அந்த சூட்டை தணித்து நம்ம டெம்பரேச்சரை நார்மலாக மெயின்டைன் பண்ணுமே தவிர அது நம்ம பாடியை கோல்டாக ஆக்காது. குறிப்பாக இந்த பச்சை வாழைப்பழம், ஆரஞ்சு, தர்பீஸ், நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க சளி பிடிச்சிரும்னு சொல்லி நான் இதெல்லாம் பசங்களுக்கு கொடுக்குறதே இல்லை அப்படின்னு. அதே மாதிரி கொய்யா, இதெல்லாம் பசங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும். கொடுத்தா தான் உடம்போட டெம்பரேச்சரும் சரி, அவங்களோட இம்யூனிட்டியுமே சரி நார்மலாக மெயின்டைன் பண்ண முடியும். சளி பிடிச்சிரும் இல்லை ஹீட் ஆயிரும் நினச்சி நம்ம பழங்களை அவாய்ட் பண்ண நமக்கு சத்து குறைவு தான் ஏற்படுது. அதே மாதிரி மாம்பழமும் சரி, பப்பாளி பழமும் சரி, பாடியை ஹீட் ஆக்கலாம் செய்யாது. நீங்கள் அது சாப்பிட்ற டைமில் நீங்கள் வேறு ஏதாவது சாப்பிட்டாலோ, இல்லை நீங்கள் டீஹைட்ரேட் ஆகிற அளவுக்கு தண்ணி சரியாக குடிக்காமல் இருந்தாலோ, இல்லை வேறு சில பொருட்கள் நீங்கள் சாப்பிட்றதுனாலையோ மேபி உங்களுக்கு ஹீட்டாக இருக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ்னால ஆகவே ஆகாது. மாம்பழத்தில் மோர் தென் 80%, பப்பாளி பழத்தில் மோர் தென் 70% நீர் சத்து, வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அது இல்லாமல் ரெண்டுத்துலேயுமே அதிக அளவு விட்டமின் சியும் விட்டமின் ஏவும் நிறைய இருக்குது. அதோட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. கிங் ஆஃப் ஃப்ரூட், அதாவது பழங்களின் ராஜான்னு சொல்லக்கூடிய இந்த மாம்பழத்தில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. வெயிலுன்ற காரணத்துக்காக அது கிடைக்கிறதே நமக்கு இந்த சம்மரில் தான். வெயிலுன்னு சொல்லி அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணி சாப்பிடாமல் இருக்க வேண்டாம். அதில் இருக்க சத்துக்கள் நமக்கு உடம்புக்கு ரொம்ப அவசியமான சத்துக்கள். ஸோ கண்டிப்பாக மாம்பழமும் பப்பாளி பழமும் வெயில் காலத்தில் சாப்பிடுங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் வரப்போகிறதில்ல. உங்கள் பாடி அதனால் ஹீட் ஆக போகிறதில்ல.